சொல்லுங்க, என்ன மாதிரி உள்ள படம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம்? இது ஏன் கண்டிப்பா பார்க்கணும்ன்றதுக்கு நான் 2 ரீசன் சொல்றேன். ஒன்று, தமிழ்நாட்டு கலை இலக்கிய திரைப்படைப்புகள் எல்லாத்தையுமே வந்து ஈழத்தமிழர்களும் புலம்பெயர் தமிழர்களும் வந்து ஒரு பெரிய நுகர்வோரா இருக்கிறாங்க தானே. இங்க இருந்து போற படங்கள் அங்க பாக்குறாங்க, ஒரு பெரிய சப்போர்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி தமிழ்நாடுமே வந்து இலங்கை படைப்புகளுக்கு, இலங்கை சார்ந்த படைப்புகளுக்கு அங்க இருந்து வர இது ஒரு கோ ப்ரொடக்ஷன், அங்கேயும் இங்கேயும் புலம்பெயர் தமிழர்களும் எல்லாரும் சேர்ந்த படைப்பு, இப்படியான படைப்புகளுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு தார்மீக கடமைப்பாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. மற்றது வந்து 2வது, எங்களுக்கு வந்து இந்த வாழ்வியல் எங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்போ ஒரு மதுரையை பற்றியோ சென்னை வட சென்னையை பற்றியோ இப்படி இருக்குதுன்றது எங்களுக்கு தெரியுது. ஏன்னா உங்களோட 100 வருஷ சினிமாவை நாங்கள் பார்க்குறோம், அதை நுகர்றோம், அது அந்த வாழ்வியல் எங்களுக்கு தெரியுது. ஆனால் உங்களுக்கு எங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது இல்லையா? அதனால நிச்சயமாக நீங்கள் இந்த படத்தை பாருங்க. பார்த்தா தான் உங்களுக்கு அந்த பக்கம் உங்களோட தப்புக்கொடி உறவுகள் வந்து எப்படி இருக்கிறாங்க, ஒரு கடலோர வாழ்வியல் எப்படி இருக்குது, இதெல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அது நல்லா இருக்குன்னு தானே. எல்லாருமே ஸ்ரீலங்காவுக்கு ட்ராவல் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஒரு தியேட்டருக்கு வாங்க, டிக்கெட் எடுத்துட்டு அவ்வளோலாம் நீங்கள் செலவழிக்க தேவையில்ல, தியேட்டர் டிக்கெட் மட்டும் தானே எடுத்துட்டு வாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி சீமானவர் வந்து ஒவ்வொரு மேடையிலும் இலங்கை தமிழர் பற்றியும் தமிழர் பற்றியும் இவ்வளவு வாழ்வியெல்லாம் எப்படி கற்றுக்கிறணும், தலைவர் பிரபாகரன் தான் சிறந்த தலைவர், எப்படி வாழணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம்மா, அதை நிச்சயமாக பார்க்குறோம், கேள்விப்படுறோம். இங்கே உண்மையாகவே இந்த படம் வந்து அரசியல் சார்ந்து எதுவுமே பேசலை, ஒரு வாழ்வியல் சார்ந்து பேசுகிற, ஒரு காதலை பேசுகிற, ஒரு கடலோர ஒரு காதல் காவியம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. உண்மையாகவே வந்து அவங்க சொல்கிறாங்கன்னா கூட அவங்க போய் பார்த்ததுனால அவங்கள அது இம்ப்ரெஸ் பண்ணி இருக்கும். நம்ம யாரும் பார்க்கல, அதனால நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணல. அட்லீஸ்ட் நம்ம சினிமாவிலையாவது பார்ப்போமே அந்த வாழ்வியல், அப்படின்றதான் இந்த வேண்டுகோள். அப்போ கட்டாயமாக நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மக்களோட வாழ்வியல் தெரியும், அவங்க எப்படி இருக்கிறாங்க, அங்கே உணவு பழக்க வழக்கங்கள்ல இருந்து அங்கே என்ன மாதிரி இருக்கிறாங்க, இதெல்லாமே நமக்கு தெரியும். ஒரு ஸ்டோரி வேர்ல்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் தானே. ஒரு சினிமாவை எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு இன்னொரு ஸ்டோரி வேர்ல்டை காட்டுறதுன்றது இட்ஸ் பெஸ்ட் திங். ஸோ டெஃபினட்டாக தமிழ்நாடு ஆடியன்ஸ் எல்லாருமே நிச்சயமாக போய் பாருங்கள், டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டீங்க. அவ்வளோ உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது படம், எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாரும் பார்க்கணும்னு சொல்றீங்க. இப்போ சீமான் போல இயக்குனர் மற்றும் அரசியல் அந்த தலைவர் வந்து பார்த்துட்டாலே அவர் அதை பார்த்துட்டு படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணுறதோ இல்லை அதை பற்றி பேசினாலும் மக்கள் மத்தியில் ரொம்ப ஈஸியாக போய் சேர்ந்தாங்க. ஆனால் சீமான் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே பார்க்கணும் சார், உண்மையாகவே எல்லாருமே பார்க்கணும். சீமான் அண்ணனும் சரி, எல்லாருமே இதை பார்க்கணும். ஏன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா? ஈழத்தமிழர்கள் தொடர்பாக வேலை செய்கிறவங்க, அவங்களுக்காக எப்போயுமே ஸ்டாண்ட் பண்ணுறவங்க சந்தோஷப்படுவாங்க. அதை தாண்டி அவங்கள நேசிக்கிற, நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் எல்லா மக்களுமே அவங்கள நேசிக்கிறாங்க. ஒரு ஓட்டோ எடுத்துகிட்டு போனால் கூட அதில் ஐயோ உங்களுக்கு தமிழ் நல்லா இருக்குது கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு கேட்குறது தான் நான் இந்த நாட்டில் பார்த்துருக்கேன். மக்கள்கிட்ட இருந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு நேசம் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் எல்லாருமே பார்க்கட்டுமே, பாருங்களேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எங்களுடைய கலைஞர்களும் வளருவாங்க. பாலு மகேந்திரா சார் கூட இங்கே வந்துட்டாரு. அப்போ நம்ம நாட்டுக்கு யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ நாங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படமாக எடுத்துக்கிட்டு வரோம். வரும்போது நீங்கள்லாம் பார்க்கலாம்ல, பார்த்து சப்போர்ட் பண்ணலாம். மாடல் கொஸ்டின். இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் தலைவர்கள் யாருக்கு அதிகமாக ஆதரவு நினைக்கிறீங்க? அப்படின்னு பெருசா எங்கட அரசியலை வந்து நிறைய பேர் பேசுறாங்க. பட் அங்க இருக்கிறவங்க வந்து பெருசா இங்கே இருந்து அரசியலை பேசுறவங்க சார்ந்து எதுவுமே அங்க நடக்கல. ஏன்னா எங்களுக்கு தனியா ஒரு அரசியல் இருக்கு இல்லையா? அதுக்காக தான் இவ்வளவு காலமும் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து இது எந்த விதத்திலையும் அவங்கள பாதிக்கல. பாசிட்டிவ் இம்பேக்டோ நெகட்டிவ் இம்பேக்டோ எதுவுமே பண்ணலை. ஏன்னா அந்த அரசியல் ஒரு மாற்றம் வந்தால் தானே அது பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதோ ஒரு இம்பேக்ட் பண்ணும். ஸோ இங்கே இருக்கிறவங்க பேசுறதுனால இங்கே ஒரு அரசியல் தான் மாறுமே தவிர அங்கே எதுவுமே மாற போகிறது இல்லை. ஸோ அங்கே மாறணும்னா அங்கே நம்ம வேலை செய்யணும். அப்போ அதனால அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் சார்ந்து அப்படிதான் அவங்களோட தோட்ஸோ அவங்களோட ஃபாலோயிங்கோ எல்லாமே இருக்குது. அவங்க நம்ம துப்பக்கூடிய உறவுகள், நீங்க அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அடிக்கடி எல்லா மேடைகள்லயும் சொல்றாங்க. எல்லாரும் தான் தெரிஞ்சுக்கணும். அது சீமான் சார் மட்டும் இல்ல, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் தானே. இப்ப தமிழ் மக்கள் வந்து இங்கேயும் இருக்கிறாங்க அங்கேயும் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது நீங்க நிச்சயமா தெரிந்து கொள்ளணும் தானே. ஸோ அதுல எந்த தவறுமே இல்லையே. அது யாரு சொன்னாலுமே தவறு இல்லை, சீமான் சார் மட்டும் இல்லை, யாரு சொன்னாலுமே அது தவறு இல்லை. தெரிஞ்சு கொள்ளத்தானே வேணும் நிச்சயமா. நீங்க நாங்களும் இருக்கிறோம் தானே, உங்களை மாதிரியே தானே தமிழ் பேசுறோம், உங்களுக்கு எந்த வித்தியாசம் இல்லை தானே. அருமையா இருக்குது. உண்மையாகவே ஒரு சிறப்பான படம். எனக்கு ரொம்ப இந்த ஈழத்தமிழ் பார்க்குறப்ப எனக்கு வந்து மாயவரம் பக்கத்தில் சமணார் கோயில்னு ஊர், எங்கள் ஊர் தரங்கம்பாடி பூம்புகார்
இந்த வேதாரண்யம் வேளாங்கண்ணியில் எங்கள் ஊர் பக்கம்தான். அந்த கடற்கரை கிராமங்களை அப்படியே இலங்கையில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு, அதாவது காத்திருக்கும் எல்லாருக்கும் ஒரு வெறிச்சோடுன்னு ஒரு ஃபீல் இருக்கும். அது இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக காட்டப்பட்டிருக்குது. கடற்கரையோர கிராமங்களில் மீனவர் ஒருத்தரோட வாழ்க்கை தான். அவர் வந்து கொஞ்சம் கடத்தல் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு திருந்தி வாழ்கிறாரு. ஆனால் கடவுள் அவரை வந்து ஃபேமிலி ரீதியாக வருந்த விடுறாரு. ஏன் வருந்த விடுறாரு? அவருக்கு கடல் வழியாக கிடைச்ச பொக்கிஷத்தை கடல்லையே திருப்பி இழக்கிற சூழல். அது என்ன பொக்கிஷம் எதுங்கிறது தான் அந்த படத்தோட கதையும் களம். இளையராஜா மியூசிக் தான் படத்தில் வந்து 2-3 பாட்டு, அதுவும் கடைசியாக கிளைமாக்ஸ் முடிஞ்ச பிறகு கூட ஒரு பாடல் பிரமாதமாக இருக்குது. இளையராஜாவே ஒரு யுவன் சங்கர் ராஜா ஸ்டைல்லையும் போட்டிருக்காருன்னு சொல்லலாம் உண்மையாகவே. ஏன்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இளையராஜா வந்து கொஞ்சம் உருக்குறாரு. ஆனால் அது இளையராஜாவும் உருக்கல, யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜாலாம் கலந்து உருக்குறாரு. படமே பார்க்கும்போது ஒரு ராவா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான். செகண்ட் ஹாஃப் அழுத்தமான கதை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ராவாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து மீனவ கிராமங்கள் அப்படி தான் இருக்கும். அதேமாரி மீனவ மக்களோட ஒற்றுமை அதெல்லாம் எல்லா சௌகரியமும் கவர்மெண்ட்டே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் ஏதோ ஒரு வெறுமை அவங்க வாழ்க்கையில் இருக்கும். ஏன்னா கடலுக்கு போனால் திரும்புகிறாங்களா இல்லையாங்கிற நம்மள மாதிரி அந்த ஃபீல் இருக்காது அவங்களுக்குள்ளார. அதை வந்து ரொம்ப அழகாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஊர் இல்லை, இலங்கை, அது ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. கடைசியாக ஒரு வார்த்தை ஈழத்தாய் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் பிடிக்கிறாங்க. என்ன கொடுத்ததோ அதை கடல் மாதா அவளுக்கு தேவைன்னா எடுத்துப்பா. இது நமக்கு வந்து இந்த சுனாமி கிராமி எல்லா மேட்டருக்குமே பொருந்துற மாதிரி இருக்குது. கடல் மாதா கொடுக்குற வரைக்கும் கொடுப்பா, நம்ம ரொம்ப ஆடினோம்னா அடக்கு வாங்குறதுக்கு தான் சுனாமி. அதேமாரி இந்த படத்துலையும் ஒரு மெசேஜ் இருக்குது பாருங்க. படம் அந்தோனி இன்னைக்கு ரிலீஸ் ஆன படம் ரொம்பவே ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. கயல் வின்சென்ட் அண்ணா வந்து ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மர். நார்மலாகவே இந்த படத்தில் வந்து அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காரு. எப்படி சொல்கிறதுனா, நம்ம உண்மையாக மதித்து உண்மையாக நினச்சி நம்ம ஒரு வேலையில் இருக்கும்போது அந்த வேலையை வந்து நமக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிறத அந்த கதையில் சொல்ல வராங்க. அந்த கடற்கரை, அந்த கடல், மீன் வியாபாரம் பண்ணுறவர், கடற்கரையில் வேலை பார்க்குறவர், அவர் எந்த அளவுக்கு உண்மையாக அந்த தொழில் பக்திக்கு இருக்காரோ அந்த அளவுக்கு அந்த கடல் வந்து இருக்காரு. உண்மையான அன்பு, பாசம் இதெல்லாம் நேர்மையாக இருக்கும்போது அதுவே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத அந்த படத்தில் சொல்ல வராங்க. அண்டு இந்த படத்தோட ஹைலைட் வந்து இளையராஜா சார் மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சீன் பை சீன் அந்த மியூசிக்கே நம்மளை வந்து அப்படியே கண்ணீரில் கலங்க வச்சு அப்படியே கொண்டு வந்து கிளைமேக்ஸ் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கிளைமேக்ஸை கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டர்ஸில் தான் வந்து பார்க்கணும். ஸோ இந்த வீக் ரிலீஸ் ஆகிற படத்தில் அந்தோனி வந்து ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும். ஸோ யாரும் வந்து மிஸ் பண்ணாமல் தியேட்டர்ஸில் வந்து எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால க்ரௌட் இல்லாமல் இருக்குது. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் மூவியாக நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க. ஆமாம், இதெல்லாம் வந்திருக்கு. பட் இது எல்லாத்தையும் விட இந்த படம் வந்து நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு, எப்படி சொல்கிறதுனா, அதை நான் சொல்ல வரலன்னு நினைக்கிறேன் படத்தோட சீக்ரெட்டை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். ஒரு நமக்கு சேம் ஃபீலிங் கொடுக்காது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங். என்ன சொல்ல வராங்க, அந்த இலங்கை மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எந்த கஷ்டத்தினாலும் இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த கிளைமேக்ஸில் சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அண்ணாவோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சூழ்நிலையை வந்து நம்ம ஒருத்தர் சொல்லும் போது ஃபீல் பண்ணுறத விட அது நம்ம கண் முன்னாடி பார்க்கும்போது அதோட ஃபீலிங்ஸ் நமக்கு வேற மாதிரி இருக்கும். அந்த கதாபாத்திரத்தில் வந்து ஒரு அழகாக அதை வாழ்ந்திருக்காரு அந்த அண்ணா வந்து அவ்வளோ அழகாக வாழ்ந்திருக்கும் போது அதை நம்ம பார்க்கும்போது உண்மை ஒரு கதையாக தெரியாமல் ஒரு ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதுன்றது வந்து வின்சென்ட் அண்ணா அழகாக காமிச்சிருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. அதை நம்ம பார்த்தோன்னா தான் தெரியும். ஒரு ஃபீல் பண்ணுற மொமெண்ட்ஸை வந்து நம்ம வார்த்தையால் சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க்யூ. ஓகே தம்பி. ஓகே, வணக்கம். என்னோடய பேர் வின்சென்ட் நாகுல். நான் காயல் படத்தில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் ரொம்ப நாள் படமெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு அந்தோனி என்று சொல்லிட்டு ஒரு முழுக்க ஈழத்தில் எடுத்த ஒரு படம். அதில் இந்த படத்தோட கதையின் நாயகனாக நடிச்சிருக்கேன். இந்த படத்துக்கு வாய்ப்பு தந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி. முக்கியமாக இந்த படத்தை வந்துட்டு இளையராஜா சார் பார்த்துட்டு அவருக்கு படம் பிடிச்சிப்போ இந்த படத்தை வந்துட்டு மியூசிக் போட்டு கொடுத்தாரு. அதெல்லாம் மனசில் ரொம்ப திருப்தி. ஏன்னா ஈழத்து சினிமாவோட வரலாற்றில் இதுவரையும் எந்த இந்தியன் மியூசிக் டைரக்டரும் அங்கே மியூசிக் பண்ணதில்லை. அதுலேயும் இளையராஜா சார் வந்து அவரோட 50வது வருஷம், அவரோட 1524வது படம் எங்களோட படத்துக்கு மியூசிக் பண்ணது. 5 பாட்டு நல்லா இருக்குது, கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ ரோனி தியேட்டரில் இருக்கேன். முடிஞ்சால் வந்து யாருக்கெல்லாம் டைம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து படம் பாருங்கள். கண்டிப்பாக படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அந்த படம் நல்லா ஓடும்னு நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் தான் பத்திரிகையாளர்கள் எல்லாத்தையும் கொண்டு சேருங்க. தேங்க்யூ.
வணக்கம். இது அந்தோணி மூவி பார்த்தேன். நல்லா இருக்கு, சென்டிமெண்டாக இருக்கு. மீனவர்களுக்கு கன்வெர்ட் ஆன மீனவர்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு மூவி. அவங்க காதலும் அவங்க வாழ்வியலும் அடிப்படையாக வச்சு எடுத்த ஒரு மூவி. ஈழத்தில் எடுத்த மூவி. முதல் மூவி ஒன்றுக்கு என்ன ஈழத்து மூவியில் முதலாக இளையராஜா மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ படம் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு அது கன்வெர்ட் ஆகும். ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அரசியல் இதில் அரசியலும் பேசலை, ப்ளஸ் வந்து தனிப்பட்ட மாஃபியாக்ஸும் பேசலை, எதுவுமே பேசலை. இதில் வந்து ஒரு மீனவர்களும் காதலும் கடலும் அவங்க கஷ்டங்களும் சம்மந்தப்பட்ட ஒரு மூவி. இதில் வந்து அரசியல் எதுவுமே பேசலை. ஸோ ஈழ மூவி என்றாலும் சொன்னேன், எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு போர் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும், அரசியல் இருக்கும், ஏதாவது ஒரு 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 வேர்ட்ஸ் ஆகுது. எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ என்ன சொல்கிறது, நான் ஒரு ஈழத்தமிழன்றபடியா என்னால் அது சில விஷயத்த டிரெக்டாக இல்லாமல் இன்டிரெக்டாக பார்க்க முடியுது. நல்லா இருக்கு ப்ரோ. ஐயாவோட மியூசிக்கை சொல்லவே தேவையில்லை. இசைஞானி ஐயாவோட மியூசிக்கை சொல்லவே தேவையில்லை. ப்ளஸ் வந்து ஐயா வந்து இந்த மூவிக்கு மியூசிக் போட்டிருக்காருன்னு சொன்னால் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஐயா எல்லா மூவிக்கும் மியூசிக் போட மாட்டார். அவருக்கு பிடிச்சி அது நல்லா இருந்தால் தான் ஐயா மியூசிக் போடுவார். ஸோ அதனால் ஐயா மியூசிக் போட்டபடியாக இந்த மூவி வந்து என்ன சொல்கிறது, இந்த இன்றைய சூழ்நிலையில் வந்து எதிர்பார்க்குற மூவிகள் வந்து நம்ம வெட்டு குத்து ஹீரோயிசம் மாசு அதுதான் காட்டுவோம். இது வந்து க்ளீனாக நீட்டாக ஒரு என்ன சொல்கிறது, எல்லா ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு நீட்டாக ஒரு சென்டிமெண்ட் மூவி ஒன்று.